ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடப்பதால் யார் பக்கம் வெற்றி தோல்வி இருக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்புகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ், ஃபருக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டில் இறுதி முடிவையும் எட்டியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மக்களவைத் தேர்தலின் முடிவுகளை கொண்டு பார்க்கும்போதும் இந்தியா கூட்டணியின் கட்சிகளே அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்தன. இப்படி கூட்டணி பலம், மக்கள் ஆதரவு மனநிலை என்று ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியை அடுத்தடுத்த படிகளில் முன்னேறி சென்று வருகிறது. இன்னொரு புறம் பாஜகவும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக மாறக்கூடிய அனைத்து யுக்திகளையும் செயல்படுத்தி வருகிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை பாஜகவிற்கு போதாத காலமாகவே இருந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான 44 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் வேட்பாளர் லிஸ்டை அறிவித்தது. ஆனால் அந்த லிஸ்டில் கட்சி கொலைப்பவர்களின் பெயர்கள் இல்லாமல் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் தொண்டர்கள், நிர்வாகிகள் கட்சிக்கு எதிராகவே போராட்டம் நடத்தினர். இதனால் தன் முடிவிலிருந்து பின்வாங்கிய கட்சி ஆகஸ்ட் 26ஆம் தேதி 16 வேட்பாளர்கள் மட்டும் கொண்ட லிஸ்டை வெளியிட்டது. இப்படி பாஜகவுக்கு தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டு வருவதால் அது அத்தனையும் கடந்து தேர்தலை வெற்றி பெற முழுமூச்சில் இறங்கி இருக்கிறது பாஜக. 90 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 60 முதல் 70 தொகுதிகள் வரை போட்டியிட பாஜக திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதற்காக ஜம்மு மற்றும் காஷ்மீரை இரண்டாக பிரித்து இரு நிலப்பரப்புக்கு ஏற்ற அரசியலை செய்ய திட்டமிட்டிருக்கிறது பாஜக. ஜம்மு பகுதியில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும், காஷ்மீர் பகுதியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் இருக்கிறார்கள். இதனால் ஜம்மு பகுதியிலேயே பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட ஜம்மு பகுதிக்குட்பட்ட ஜம்மு மற்றும் உதம்பூர் என்ற 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட பாஜக 2 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருந்தது. இந்த 2 தொகுதிகளிலும் ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட 38 சட்டமன்ற தொகுதிகளில் 29 இடங்களில் முன்னிலை பெற்றது. ஆனால் பாஜகவிற்கு சிக்கலாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் பெற்றிருக்கும் வாக்கு விகிதம்தான். இந்த 2 தொகுதிகளிலும் பாஜக வென்றிருந்தாலும் வெற்றி தோல்விக்கான வாக்கு வித்தியாசம் பெரிதளவில் குறைந்திருக்கிறது. அதே நேரம் காங்கிரஸ் ஜம்மு தொகுதியில் 42 விழுக்காடும், உதம்பூர் தொகுதியில் 40 விழுக்காடு வாக்குகளும் பெற்றிருந்தது. பாஜக 50 விழுக்காடுக்கும் மேல் வாக்குகளை பெற்றிருந்தாலும் காங்கிரசின் இந்த வளர்ச்சி சிக்கலாக மாறக்கூடும் என்று நினைக்கிறது. இதனால் ஜம்மு பகுதிக்குட்பட்ட இந்துக்களின் வாக்குகளை குறிவைத்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது. ஜம்முவில் இருக்கும் 43 தொகுதிகளில் 26 முதல் 30 இடங்களில் வெல்ல திட்டம் போட்டு வருகிறது பாஜக. அடுத்ததாக காஷ்மீர் பகுதி. இம்முறை காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலும் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் வெற்றி பெற காய் நகர்த்தி வருது பாஜக. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முஸ்லிம் மக்கள் வாக்குகளே அதிகமாக இருப்பதால் பாஜக இந்த பகுதியில் பெருமளவு வெற்றி பெற்றதில்லை. 2014 ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 22.98 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தது. இதில் காஷ்மீரில் 2.2 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பாஜகவுக்கு பதிவாகியிருந்தன. இந்த காரணத்தாலேயே மக்களவைத் தேர்தலில் கூட இந்த பகுதிக்குட்பட்ட 3 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளான காஷ்மீர் அப்னி கட்சி, ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டு கட்சிகளுக்கு தள்ளிவிட்டது. ஆனால் காஷ்மீரில் 47 சட்டமன்ற தொகுதிகள் இருப்பதால் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க இந்த பகுதியில் வெற்றி பெறுவதையும் அவசியமாக பார்க்கிறது பாஜக. இதனால் இங்கிருக்கும் 11 தொகுதிகள் வரை போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது பாஜக. அதில் 5 தொகுதிகளிலாவது வெற்றியை அவசியமாக பார்க்கிறது. இதற்காக தங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில தொகுதிகளையும் டிக்கெடுத்து வைத்திருக்கிறது பாஜக. முதலாவதாக ஹப்பா கடல் சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியை காஷ்மீர் பண்டிட்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக இருந்தது. ஆனால் இங்கிருக்கும் பண்டிட்கள் இப்போது இடம்பெயர்ந்து போயிருந்தாலும் பலராலும் தபால் வாக்குகள் செலுத்த முடியும். இதனால் தங்கள் கட்சிக்கு இந்த தொகையில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறது பாஜக. இதே யுக்தியை தான் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்குட்பட்ட அனந்தநாக் தொகுதியிலும் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறது பாஜக. அத்தோடு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கணிசமான அளவில் இருக்கும் பஹரி சமூகத்தையும் குறிவைத்திருக்கிறது பாஜக. சமீபத்தில் தான் பஹரி சமூகத்தை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க மசோதா தாக்கல் செய்து அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது பாஜக. இது பஹரி மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும் என்று நம்புகிறது. குறிப்பாக பஹரி மக்கள் அதிகம் வசிக்கும் குரேஸ், கர்னா மற்றும் உரி தொகுதிகளிலும் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறது அக்கட்சி. இப்படி ஜம்மு காஷ்மீர் என்ற 2 பகுதிகளிலும் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதால் இந்த யுக்திகள் தேர்தலில் பாஜகவிற்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.